ஓசூர் அருகே மாநில எல்லையில் இண்டிலப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா திருக்கோவில் நுழைவு வயல் சாலகோபுரம் கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட இண்டிலப்பள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலுக்கு இண்டிலப்பள்ளி பகுதியில் நுழைவு வயல் அமையப்பெற்று அதற்கான சாலகோபுர பணிகள் புதியதாக புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் அது நிறைவடைந்து இன்று அதற்கான சாலகோபுர கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி அன்று கணபதி பூஜை மற்றும் யாக சாலையுடன் துவங்கிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து 2 நாட்களும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று அதிகாலையில் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாகசாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதன் பின்னர் பூரண அகுதி செலுத்திய பின் வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழக்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் சாலகோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. இதைத் தொடர்ந்து சாலகோபுர புதிய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குலதெய்வமாக வணங்கி வரும் அந்த கிராமத்தின் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கோபுரத்தின் மீது எல்லம்மாள், பட்டாளம்மன், மாரியம்மன் ஆகிய தெய்வங்களை உருவமைக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா தேவிக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு ஆராதனை காட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு புளியோதரை, தயிர் சாதம், கேசரி உள்ளிட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.